Hi friends, very good morning to all. Last class நம்ம அந்த ஹைட்ரோகார்பன்ல ஒரு சில முக்கியமான டாபிக் எல்லாமே பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் பார்த்தோம். சரிங்களா? ஒரு அல்கேனுடைய ப்ரிப்பரேஷன். அந்த அல்கேனுடைய ப்ரிப்பரேஷன்ல நிறைய டிஃபரண்டான மெத்தட்ஸ் இருக்கு. பட் அதுல நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பார்த்தோம்னா ஒரு அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட், ஒரு அல்கீன் ஆர் அல்கைன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டபுள் பாண்டட் சிஸ்டம் ஆர் ட்ரிபிள் பாண்டட் சிஸ்டத்தில் இருந்து ஒரு அல்கேன், ஒரு சிங்கிள் பாண்டட் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு அல்கேன் அல்லது ஹைட்ரோகார்பன், ஒரு அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் இருக்கு, சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பனை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அந்த மெத்தடுக்கு என்ன பேர் அப்படின்னா ஹைட்ரோஜினேஷன் ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன் தான் இட் இஸ் கால்டு ஹைட்ரோஜினேஷன் ஆர் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் கேட்டலைட்டிக் ஹைட்ரோஜினேஷன். அதில் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஹைட்ரோஜினேஷன் ரியாக்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது சப்ஸ்டேட். ஃபர்ஸ்ட் ஒன் சப்ஸ்டேட், செகண்ட் ஒன் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ரியேஜென்ட், தேர்ட் ஒன் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன. தேர்ட் ஒன் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட். சப்ஸ்டேட் ஆல்ரெடி நம்ம பார்த்ததா அல்கீன் ஆர் அல்கைன், அல்கீன் ஆர் அல்கைன். செகண்ட் ஒன் ரியேஜென்ட். ரியேஜென்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜென்ட் ஹைட்ரஜன் வித் நிக்கல் வித் ஹீட் ஆர் ஹைட்ரஜன் with palladium with heat or hydrogen with platinum with heat or நம்ம ராணி நிக்கல் யூஸ் பண்ணலாம் or ராணி நிக்கல் அப்படிங்கிறது நிக்கல் plus அலுமினியம் with basic medium or Wilkinson catalyst யூஸ் பண்ணலாம் or Wilkinson catalyst அப்படிங்கிறது ட்ரைஃபினைல் பாஸ்பேட் ரோடியம் குளோரைட், இட் இஸ் கால்ட் வில்கின்சன் கேட்டலிஸ்ட். இது எல்லாமே இந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணலாம். கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னா நமக்கு அல்கேன். கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து நமக்கு என்னன்னா அல்கேன் வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். இதை நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தது. இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அல்கேன் நம்ம எடுக்கக்கூடிய சப்ஸ்டேட் வித் ஏதாவது ஒரு ரியேஜென்ட் ஹைட்ரஜன் வித் நிக்கல் வித் ஹீட், it is called the syn addition reagent. In a same addition, it is called the syn addition. நம்ம இதல பார்த்தோம், இந்த பாண்ட் பிரேக் பண்ணதோ கார்பன் கார்பன் இருக்கக்கூடிய பை பாண்ட் பிரேக் பண்ணதோ நமக்கு அதே மாதிரி ஹைட்ரஜன் பாண்ட் பிரேக் பண்றது, அதே மாதிரி கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்றதோ நமக்கு எல்லாமே சைமல்டேனியஸா நடக்கும்னு பார்த்தோம். சோ நமக்கு ஃபைனலா கிடைக்கக்கூடியது ஒரு ப்ராடக்ட், ஒரு அல்கேன் வந்து கிடைக்கும். இதுல ஹீட் சிம்பிளுக்கான கண்டிஷன் வந்து 4 கண்டிஷன் பார்த்தோம். அந்த கார்பன் கார்பன் பை பாண்ட் பிரேக் பண்றதும் ஹீட் தான். பிரேக்கிங் த கார்பன் கார்பன் பை பாண்ட், பாயிண்ட் நம்பர் 1. அந்த ஹீட் சிம்பிளுடைய ரோல். பாயிண்ட் நம்பர் 2, ஹீட் சிம்பிளுடைய செகண்ட் பாயிண்ட், அந்த ஹைட்ரஜன் பாண்ட் பிரேக் பண்றது யாருடைய ரோல் தானா ஹீட் சிம்பிளுடைய ரோல். தேர்டு, கார்பன் அண்ட் ஹைட்ரஜனுக்கு பாண்ட் ஃபார்மேஷன், அந்த கொலிஷன் நடக்கிறதுக்கு யார் தான் ரீசன் அப்படின்னா இந்த ஹீட் சிம்பிள் தான் நமக்கு அதுக்கான ரீசன். ஃபோர்த் பாயிண்ட், ஒரு 4 மெம்பர் சைக்ளிக் 4 மெம்பர் டிரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகிறதுக்கும் இந்த ஹீட் சிம்பிள் தான் நமக்கு காரணம் தரும். அதுக்கு அடுத்தது நம்ம நீட் மாதிரியான கொஸ்டின்ஸில் எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டா அதாவது ஹைட்ரோஜினேஷன் ரியாக்ஷன், அதாவது ரேட் ஆஃப் ஹைட்ரோஜினேஷன் கொஸ்டின்ஸில் நல்லா பாருங்க. ரேட் ஆஃப் ஹைட்ரோஜினேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் நமக்கு எலக்ட்ரானுடைய டென்சிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் steric hindrance or steric repulsion of substrate concentration or substrate. சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் ஒன், rate of hydrogenation directly proportional electron density of substrate. substrate உடைய எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகும் போது இந்த சின் அடிஷன் சொல்லக்கூடிய ரேட் ஆஃப் ஹைட்ரோஜினேஷன் அதிகமாகுது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் நம்பர் இந்த பாயிண்ட். ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் சப்ஸ்டேட் அப்படிங்கிறது இந்த அல்கீனுடைய பல்கினஸ் நேச்சர் அதிகமாக நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஹைட்ரஜன் வந்து ஆட் பண்ணக்கூடிய நேச்சர் குறையுதுன்னு சொல்றாங்க. அதுக்கான ரீசன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு திஸ் இஸ் த அல்கீன் வித் 4 மெத்தில் குரூப் அண்ட் திஸ் இஸ் த மெத்தில். செகண்ட் கேட்டகரி திஸ் இஸ் த அல்கீன் with 4 hydrogen. இப்போ இந்த ரெண்டுமே இருக்கு. இப்போ ரேட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன் அப்படினு பாக்கும்போது இந்த क्वेश्चनக்கு ரேட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன் இப்போ ரெண்டு சப்ஸ்ட்ரேட் இருக்கு
4 மெத்தில் இருக்கக்கூடிய ஒரு அல்கின், 4 ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய ஒரு அல்கின். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு அல்கின்ல எந்த அல்கின்ல வந்து வேகமாக அந்த கார்பன் கார்பன் பாண்ட் உடைஞ்சு ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் பாண்ட் உடைஞ்சு கார்பனுக்கு ஹைட்ரஜனுக்கு பாண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த 4 ஹைட்ரஜனாக இருக்கக்கூடியது தான் ஃபார்ம் ஆகும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய 4 மெத்தில் குரூப் ஆர் ஹைலி பல்கி. நீங்கள் மேலே இருந்து ஆட் பண்ணாலும் சரி, இல்லை அதாவது எபோ த பிளேனில் ஆட் பண்ணாலும் சரி, இல்லை பிலோ த பிளேனில் ஆட் பண்ணாலும் இங்கே இருக்கக்கூடிய மெத்தில் குரூப்பால் நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஹைட்ரஜனுக்கு ரிப்பல்ஷன் இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால இதில் வேகமாக நடக்குமா, இதில் வேகமாக நடக்குமானா இதில் தான் வேகமாக நடக்கும். ஏன்னா இதுக்கான ரீசன் இந்த அல்கின்ல ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய 4 ஹைட்ரஜன்ஸ் ஆர் ஸ்மாலர் இன் சைஸ். 4 ஹைட்ரஜனுமே ஸ்மாலர், இதில் இருக்கக்கூடிய 4 மெத்திலுமே பல்கினஸ் நேச்சர். ஸோ ஒரு சப்ஸ்டேட், எது சப்ஸ்டேட் நாம் எடுத்துக்கக்கூடிய சப்ஸ்டேட்டில் எந்த அளவுக்கு பல்கினஸ் நேச்சர் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ரேட் வந்து குறையுதுன்னு நடக்கும். அதாவது அந்த ரியாக்ஷன் மெதுவாக நடக்குதுன்னு நடக்கும். அதுதான் பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது எலக்ட்ரான் டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டேட். இப்போ சப்ஸ்டேட்டில் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அல்கைன், this is the hydrogen and this is the hydrogen. Second one alkene, this is the 4 hydrogen. இப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி அப்படின்னு பார்க்கும்போது this is the alkyne and this is the alkene. ரெண்டுமே சப்ஸ்டேட் தான் நம்ம எடுக்கக்கூடிய. இப்போ இதில் எத்தனை பை பாண்ட் ப்ரெசென்ட் இருக்குன்னா 2 பை பாண்ட் வந்து ப்ரெசென்ட் இருக்கு. this is the pi bond and this is also pi bond. இதில் வந்து ஒரே ஒரு பை பாண்ட் மட்டும் தான் ப்ரெசென்ட் இருக்கு. ஸோ இதனுடைய எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகம். electron density of alkyne is more compared to the electron density of alkene. அப்ப எது எந்த பாண்ட் இதுல ரெண்டு பை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அதாவது இது ஒரு 2 பை எலக்ட்ரான்ஸ், இது ஒரு 2 பை எலக்ட்ரான்ஸ், இதுல ஒரே ஒரு பை எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப ரேட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன் அல்கீன்ல வேகமா நடக்குமா அல்கைன்ல வேகமா நடக்குமான்னு பார்த்தா அல்கைன்ல தான் ரேட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன் வேகமா நடக்கும். அல்கைன்ல தான் ரேட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன் வேகமா நடக்கும். அதான் அந்த பாயிண்ட் நம்பர் 2 க்கான ரீசன். சரிங்களா? இப்போ ரெண்டு பாயிண்ட் இது எல்லாமே நீட்டில் அடிக்கடி கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சென்சிட்டிவான பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் எல்லாமே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ அல்கீன், சைக்ளோ அல்கீன், ஹைட்ரஜன் வித் நிக்கல் வித் ஹீட். இப்போ இந்த பை பாண்டை பிரேக் பண்ணுறோம், ரெண்டு சைடுமே ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறோம். we get the cyclohexane. This is the cyclohexene double bond. This is called the cyclohexane. So double bond என்ன மாதிரி இருக்கு, நமக்கு சிங்கிள் பாண்டா மாதிரி இருக்கு. இந்த பாண்டை பிரேக் பண்ணும்போது we can add the 2 hydrogen. ஏன்னா என்ன அடிஷன் இது? It is called the syn addition. It is called the syn addition. Second example, இந்த क्वेश्चन பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन. This is the hydrogen nickel with the heat. இதிலே hydrogen nickel with the heat இல்லைனா palladium with the heat ஏதாவது நடக்குதா? 1 equivalent அப்படின்னா இது 1 mole. இந்த மாதிரி மென்ஷன் பண்ணல அப்படின்னா எத்தனை பை பாண்ட் இருக்கோ அத்தனை பை பாண்டை பிரேக் பண்ணி எடுக்கலாம். எல்லாம் கவனிங்க. இங்கே எந்த மோல் 1 மோலா 2 மோலா எதுவும் ரெப்ரசன்ட் பண்ணல. கொஸ்டின்ஸில் ஜென்ரலாக கேட்கக்கூடியது ஒன்று 1 மோல் கொடுப்பாங்க, இல்லைனா 1 ஈக்குவலண்ட் கொடுப்பாங்க, இல்லைனா இந்த மாதிரி ஜென்ரலாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஜென்ரலாக கொடுத்தாங்கன்னா எத்தனை பை பாண்ட் இருக்கோ அத்தனை பை பாண்டை பிரேக் பண்ணி சிங்கிள் பாண்டடாக மாற்றணும். ஸோ we can get the alkane இப்படி கிடைக்கும். இந்த பை பாண்டை பிரேக் பண்ணும்போது 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ணணும், இந்த பை பாண்டை பிரேக் பண்ணும்போது 2 ஹைட்ரஜனை ஆட் பண்ணணும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு 1,2 டைமெத்தில் சைக்ளோஹெக்சேன் கிடைக்கும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 ஈக்குவலண்ட் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்டது ஒரே ஒரு மோல் அப்படின்னா 2 ஹைட்ரஜன் மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்படின்னா இந்த பை பாண்டை பிரேக் பண்ணுமா இல்லை இந்த பை பாண்டை பிரேக் பண்ணுமானா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு சப்ஸ்டேட்டுடைய ஸ்டெரிக் இன்டென்ஸ் அதிகமாக ஹைட்ரோஜனேஷன் குறையும். அப்போ இந்த பக்கம் ஹைட்ரஜன் ஆட் பண்ணுமா இல்லை இதை ஃபர்ஸ்ட் வேகமாக நடக்குமானா இதில் ஸ்டெரிக் ரிப்ரசன்ட் கிடையாது. ஏன்னா இதில் இருக்கக்கூடியது 4மே இது ஒன்லி ஹைட்ரஜன், இது ஒரு மெத்தில் குரூப், இது ஒரு மெத்தில் குரூப். ஸோ 1 ஈக்குவலண்ட் அப்படின்னா 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறதுக்கு இங்கே 1 ஈக்குவலண்ட் அப்படிங்கிறது 2 ஹைட்ரஜன். அப்போ இந்த பாண்டை பிரேக் பண்ணுமா இந்த பாண்டை பிரேக் பண்ணுமானா ஃபர்ஸ்ட் இந்த பாண்டை தான் பிரேக் பண்ணுவோம். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குது. சொல்கிறது புரியுங்களா? சில நேரத்தில் எக்ஸஸ்ன்னு கொடுப்பாங்க, எக்ஸஸ்ன்னு கொடுத்தா இருக்கக்கூடிய எல்லா பாண்டையும் பிரேக் பண்ணி ஆன்சர் பண்ணும். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின், another important question.
இப்போ இங்கே இது ஒரு சைக்ளோஹெக்சேன், இங்கே ஒரு டபுள் பாண்ட், இங்கே ஒரு டபுள் பாண்டட் சிஸ்டம், இங்கே ஒரு டபுள் பாண்டட். நீங்கள் எப்பயும் போல ஹைட்ரஜன் வித் நிக்கல் அல்லது ஹைட்ரஜன் பல்லேடியம் வித் ஹீட் ஃபஸ்ட்டு கேட்டகரி இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எத்தனை பை பாண்ட் இருக்கோ அத்தனை பை பாண்டை பிரேக் பண்ணும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் திஸ் இஸ் த ஃபைனல் ப்ராடக்ட். சரிங்களா? சப்போஸ் இதை கேட்டகரியில் ஹைட்ரஜன் நிக்கல் வித் ஹீட் வித் ஒன் ஈக்குவலண்ட் அப்படின்னா 2 ஹைட்ரஜன் ஒன்லி. அப்போ இந்த பை பாண்டை முதல்ல பிரேக் பண்ணுமா, இந்த பை பாண்டை முதல்ல பிரேக் பண்ணுமானா எங்கே ஸ்டெரிக் ரிப்பல்ஷன் இருக்குது. இப்போ இந்த ஹைட்ரஜனை பாருங்கள், இந்த குரூப் வந்து இங்கே ஒரு மெத்தில் குரூப், இங்கே ஒரு மெத்தில் குரூப் இருக்குது, அதாவது கார்பன் குரூப். இப்போ இந்த பக்கம் ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கார்பன் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பட் இங்கே ஆட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கார்பனும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஸோ இந்த பை பாண்ட் ஈஸியாக பிரேக் பண்ணலாம், 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ணலாம். ஸோ 1 ஈக்குவலண்ட் கொடுக்கும்போது இந்த பை பாண்ட் ஸ்பீடாக ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுமா, இல்லை இந்த பை பாண்ட் ரியாக்ஷன் வேகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுவோம்னா லெஸ் ஸ்டெரிக் இன்டென்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெரிக் இன்டென்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய இந்த டபுள் பாண்ட் தான் வேகமாக பார்ட்டிசிபேட் பண்ணும். ஸோ இந்த 1 ஈக்குவலண்ட்டில் எது வேகமாக ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணால் இது பார்ட்டிசிபேட் பண்ணும். ஸோ ஃபைனலாக நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் திஸ் இஸ் த ஃபைனல் ப்ராடக்ட். இந்த பை பாண்ட் அப்படியே இருக்கும், இந்த பை பாண்ட் மட்டும் நமக்கு பிரேக் ஆகி ஃபைனலாக எப்படி ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த ரேட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷனில் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய 2 முக்கியமான பாயிண்ட். ரேட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், rate of hydrogenation inversely proportional, steric index of the substrate. Point number 2, rate of hydrogenation directly proportional, electron density of the substrate, electron density of the substrate. இதெல்லாம் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் நீட்ல இந்த மாதிரி ஹைட்ரோஜனேஷன் கேட்டாங்கன்னா எங்க டபுள் பாண்ட் இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். அந்த டபுள் பாண்ட்ல ஸ்டெரிக் இண்டென்ஸ் கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். ஸ்டெரிக் இண்டென்ஸ் எந்த டபுள் பாண்டில் கம்மியாக இருக்கோ அந்த டபுள் பாண்டில் ரியாக்ஷன்ஸில் வேகமாக பார்ட்டிசிபேட் பண்ணும். பாயிண்ட் நம்பர் 2, ஒரு அல்கீன் இருக்குது ஒரு அல்கைன் இருக்குது அப்படின்னா எது வேகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுன்னா அல்கைன் தான் இந்த ஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷனில் வேகமாக பார்ட்டிசிபேட் பண்ணும். பிகாஸ் த பை எலக்ட்ரான் டென்சிட்டி எதில் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கைனில் தான் அதிகம். சரிங்களா? ஸோ அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாமே அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஹைட்ரோஜன் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. சரிங்களா? நம்ம கிளாஸஸில் இன்னும் உங்களுக்கு நீட் லெவலுக்கு ஜெய் லெவலுக்கு இன்னும் எவ்வளோ எக்ஸாம்பிள் வேணுமோ அந்த அளவுக்கு எக்ஸாம்பிள்ஸை நம்மளால் 1 by 1 நம்ம கொடுத்துட்டே இருக்க முடியும். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும், நம்ம ராயல் நீட் அகாடமியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு கிளியர் கட்டாக அதுக்கான டெஸ்ட்டு, அதுக்கான கொஷின் புக்லெட்டு, அதுக்கான கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாத்தையும் நம்ம கொடுப்போம். நீங்கள் தாராளமாக நம்முடைய ராயல் நீட் அகாடமியில் March 25 வந்து நீட்டுக்கான கிளாஸ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி இந்த கிளாஸ் கோர்ஸை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ரெகுலராக நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம கிளாஸஸ்க்கு ஜாயின் பண்ணி இந்த கேட் கிளாஸ் கோர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.